இத இந்த பாருங்க. பிம்பிள் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஸோ இது போறதுக்கு நீங்க ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா, நானும் ட்ரை பண்ணுவேன். பேசிக்கா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸோ இது 3 ஸ்டெப்புமே கட்டாயம் நம்மளோட ஸ்கின் கேர்ல நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுனாலயே வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே நெறைய கண்ட்ரோல் ஆக சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா, நீங்க வந்து அந்த பிம்பிள டச் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல வேற எங்கேயுமே டச் பண்ணாதீங்க. அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு அது ஆக்னேவா மாறிடும். உங்களோட ஆக்னே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னா, லைக் நீங்க வந்து சாலிசிலிக் ஆசிட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆக்னேவோட மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியுமே எனக்குமே என் ஃபேஸ்லயுமே பயங்கரமா ஆக்னி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. லைக் நானுமே ரொம்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். நெறைய சீரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே சரியாகல. பட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இந்த 3 ஸ்டெப்பயுமே இப்ப நான் டெய்லியுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்டெப் நான் ஃபாலோ பண்றதுனால என்னோட ஸ்கின்லவே வந்து ஆக்சுவலா